சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். இந்தியாவின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 11 ஆண்டுகளில் 8 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஐஐடி ஹைதராபாத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவில் மின்னணு பொருட்களின் உற்பத்தியும் ஏற்றுமதியும் மிகச் சிறப்பாக உள்ளது என்றும், கடந்த 11 ஆண்டுகளில் உள்நாட்டு உற்பத்தி 6 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல ஏற்றுமதி 8 மடங்காகவும் அதன் மதிப்பு சுமார் 4000 கோடியும் தாண்டியுள்ளது என்றார். இது இந்தியாவுக்கு இணையான நாடுகள் கண்டராத வளர்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டு வெளிவர தொடங்கிவிடும். செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பதற்கான அடிப்படை உபகரணங்களில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது. வரும் ஆண்டுகளில் உலகின் முதல் 5 செமிகண்டக்டர் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழும் என்றும், அதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையே காரணம். அடுத்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா முழுமையான 4G தொலைத்தொடர்பு தளத்தை வடிவமைக்கும். இந்தியாவின் புல்லட் ரயில் திட்டம் வேகமாக நடைபெற்று வருகிறது. 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள் இந்தியாவில் புல்லட் ரயில் ஓடத் தொடங்கும் என தெரிவித்துள்ளார்.